இன்றைக்கி நறுக்குன்னு ஒரு கேள்வி. அது நம்ம விஜயை பார்த்தான், விஜய் அண்ணனை பார்த்தான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா இவர் போய் இந்த பனையூர் பங்கரில் போய் பதுங்கிடுவார். எல்லோரும் சொல்கிறாங்க அது பனையூர் பண்ணையார் வீடு அப்படின்னு. அது பண்ணையார் வீடு இல்லை, பண்ணையும் கிடையாது. அது வந்து ஒரு பங்கர். இந்த போர் சமயத்தில் மற்ற ஏதாவது எதிரிகள் தாக்குற நேரத்தில் போய் அந்த தலைவர்கள்லாம் போய் பதுங்குற பங்கர் அது. அந்த பங்கரில் போய் பதுங்கிக்குவார். இவர் எதுவும் கேள்வி கேட்க மாட்டார், எதுவும் வெளியே வர மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பங்கரில் ஒளிஞ்சிக்கிறது மட்டும்தான். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. இன்னொன்று என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் பங்கரில் பதுங்கிடுவார். பதுங்கிட்டு அந்த நாய்களை ஏவி விடுவார். சொல்கிற கஷ்டமாக தான் இருக்குது நாய்கன்னு, பட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? அதாவது கட்சியில் வந்து தொண்டர்களை வளர்த்தணும், நாய்களை வளர்த்தி வச்சுருக்காங்க. அதுவும் தாவேக்காக. ஏன் அப்படின்னா, முந்தான ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு நாய் வந்து ஒரு போலீஸ்காரோட கையை கடிக்குது. அது தாவேக்கு துண்டு வேற போட்டிருக்குது. ஸோ அப்போ நாயின்னு தானே சொல்ல முடியும், வேறு வழி இல்லைல்ல, நாயின்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் பங்கரில் பதுங்கிக்குவார், நாய்கள்லாம் ஏவி விட்டுருவார். சொல்கிற கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. பார்த்துக்குங்க தமிழ்நாட்டு மக்களே.